நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவு எல்லாமே யோகி பாபு சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். மொத்தமாக இந்த படத்தில் எமோஷ்னல் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் நல்லாவே ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். பிரியாணி சாங் ஓகே தான், கொஞ்சம் லைட்டாக எனக்கு டெம்ட் ஆச்சு பிரியாணி சாங் பார்க்கும்போது. ஒரு மிக்சடான ஸ்டோரி தான், எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். பிரியாணி சாங் கண்டிப்பாக பாருங்கள், ஃபேன்ஸ் ஆகிடுங்க. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. படம் டான்ஸு, கோரியோகிராஃபி, வந்து ஃபைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக அந்த பஸ் ஷாட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு படத்தில். இதில் வந்து நல்ல ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று. இப்போ நார்மலாக நம்ம கெஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கப்புறம் இது நடக்கும்னு. அந்த மாதிரி கெஸ்ஸிங் இல்லாமல் அது வந்து ட்விஸ்ட் நல்லாவே இருக்குது. அதை நம்ம எதிர்பார்ப்போம் படத்தில் எப்பவுமே. ஸோ ஓவரால் ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதாவது நம்ம திருநெல்வேலி பண்ணதுக்கப்புறம் வந்து நான் படம் பார்க்கல வருது. இப்போ தான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அவரும் வந்திருக்காரு, படம் பார்த்துருக்காரு இன்றைக்கி. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவு எல்லாமே யோகி பாபு சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். அஜ்மல் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அஜ்மல் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜ்மலும் வராரு. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய டைமிங் நல்லா இருக்குது. அதில் இந்த பிரியாணி வந்து முதல்ல வந்து கொஞ்சம் அவர் போலீஸே தாக்குற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ அதை வந்து ஒன்று தவிர்க்க முடியாது. வரணும். ஓகே, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. இனிமேல் தானே இப்போ இனி தான் வந்திருக்கு. இனிமேல் தான் இப்போ கேட்க தான் ஹிட் ஆகும். அது மெயினாக இந்த ரீரெக்கார்டிங்கில் எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த ஒரு ஃபைட்டில். அது தேங்க்யூ. நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னப்பா ஸ்டோரி ஒரு மிக்சடான ஸ்டோரி தான், எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அது. எல்லாமே நல்லா இருக்குது. லாக் இல்லை எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு அப்படியே கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. சூப்பராக பண்ணுங்க. சூப்பராக எல்லாமே. இல்லை ஸ்பீடாக தான். காமெடி த்ரில்லர் படம். ஆமாம், ரெண்டுமே நல்லா சூப்பராக நல்லா படம் நல்லா இருக்குது. எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. நீங்கள் கொடுத்த காசுக்கு நல்லா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம். காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. அவர் எல்லா படத்துலையும் காமெடியாக தானே இருக்கும். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அஜ்மல் நல்லா பண்ணியிருக்காரு. அஜ்மல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. உதயா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து கடைசியில் யார் பண்ணாங்கிறது லாஸ்ட்டாக தான் தெரியும். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், நல்லா வந்திருக்கு. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்குற படமாக தான் இருக்குது. எண்டிங்கில் படத்தை பற்றி சொல்லலைன்னா, இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக அதை நம்ம பண்ணுவோம். ஆனால் அது கடைசியில் குற்ற உணர்ச்சியாகவே அப்படியே நம்ம அதுலேருந்து வெளில வர முடியாது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அது வெளியே தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. புரியல. எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ட்விஸ்ட் தான் எதிர்பார்க்கல. நாங்கள் ஒன்று நினச்சோம், அது ஒன்று நடந்திருக்கு. பட் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக தான் இருக்குது. எல்லாருமே சூப்பராக இருக்குது. பிரியாணி சாங் கண்டிப்பாக பாருங்கள், ஃபேன்ஸ் ஆகிடுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவ்வளோதான் நான் அப்படின்னு நினச்சோம். செகண்ட் ஹாஃப் ட்ரையல் போடும்போது கொஞ்சம் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் சீன் போட்டாங்க. அதுலேயே தெரிஞ்சது ஏதோ மாசாக நடக்க போகுது போல் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் பாருங்கள், செம்ம ட்விஸ்ட்டு. நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் அது கிடையாது, வேற ஒன்று நடக்கும். அக்யூஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டோரி வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கு. அஜ்மலும் உதயாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஹீரோயின் மலர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டடாக. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் என்ன நினச்சோம், வேறு மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கணும். ஆனால் இதில் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. காமெடி வைஸ் ஓகே. ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரணுன்றதான் என்னுடைய ஆசை. அண்ட் யோகி பாபு சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வழக்கம் போல நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் தியேட்டரில் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஃபேமிலி ஷோராக பார்க்கலாம். அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப வல்கரெல்லாம் சீன்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்குது படம். எல்லாம் யூஸ்வலாக வர மூவியில் வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சீன்ஸ்லாம் வந்து குழந்தைங்க கூப்பிட்டு வர முடியாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. படம் ரொம்ப நல்லாயிருக்கு.
பிரியாணி சாங் ஓகே தான், கொஞ்சம் லைட்டாக எனக்கு டெம்ட் ஆச்சு பிரியாணி சாங் பார்க்கும்போது. எனக்கு அந்த லவ் பிரேக்கப் சாங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு அஜ்மல் சார், உதயா சார், யோகி பாபு சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மொத்தமாக இந்த படத்தில் எமோஷ்னல் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் நல்லாவே ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அதான் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக தான் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா கனெக்டிவிட்டியாக இருக்குது. எனக்கு வந்துட்டு எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. பர்டிகுலராக எதுவும் சொல்கிற மாதிரி